சர்வதேச அரசியலை பற்றி பார்க்கும்போது சில வினோதங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு வினோதம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கு ஆதரவாக பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள் வந்து நிற்காது. இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கவே முடியாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய 2 அடங்கா பிள்ளைங்க கூட சண்டை இது. ஈரான் யாருக்கும் அடங்காது, இஸ்ரேல் யாருக்கும் அடங்காது. ஏன்னா அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, எந்த ஒரு சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்துக்கும் நாம் அடிபடுவதில்லைங்கிறத அவங்க ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. இதே நிலைப்பாடு தான் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் எந்த இஸ்லாமிய நாடுகளும் வரல. இல்லை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் நம்ம திரும்ப சொல்லிடுறோம், மொத்தம் 3 வெளியுறவு கொள்கை அம்சங்கள் இருக்குது இந்தியாவுக்கு. தெளிவாக சொல்லிடுறோம். 3 வெளியுறவு கொள்கை அம்சங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிடுறோம் சுதந்திர இந்தியாவில். ஒன்று, எந்த நாட்டின் உறவோடும் வேறு ஒரு நாட்டின் உறவை நாம் தொடர்புபடுத்தி பார்ப்பதில்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். நீங்கள் கேட்டீங்க, உக்ரைனை பற்றி பேசுகிறீங்க. ரஷ்யாவுடன் இருக்கிற உறவு என்பது வேறு, உக்ரைனுடன் இருக்கிற தொடர்பு என்பது வேறு. 2 நாட்டின் உறவையும் நாம் தொடர்புபடுத்தி பார்ப்பது